நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆளுமை பெருமக்களே, தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய எவிடன்ஸ் அமைப்பின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் 80க்கு மேற்பட்ட சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு லோக்சபால ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி 2017லிருந்து 2021 வரை 3 ஆணவ கொலைகள் தான் நடந்திருப்பதாக கொஸ்டின் அவர்ல அவங்க ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்திருந்தாங்க. ஆனால் நம்ம எடுத்திருக்கக்கூடிய டேட்டால பார்த்தீங்கன்னா 80 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. கடந்த 30 ஆண்டு கால தமிழக வரலாற்றில் 7 ஆணவ கொலைகளுக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கு செஷன் கோர்ட்ல. அதில் குறிப்பாக பார்க்கணுன்னாக்க திருநெல்வேலி கல்பனா வழக்கு 2 சங்கர், அதுக்கப்புறம் திருவாரூர் அமிர்தவல்லி, நாகப்பட்டினம் அபிராமி, கண்ணகி முருகேசன், கோகுல்ராஜ், இறுதியாக அண்மையில் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த வர்ஷினி பிரியா கனகராஜ். இந்த 7 ஆணவ கொலைகள் தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா 3 பறையர் பாதிக்கப்பட்ட வழக்கு, 3 பல்லர் பாதிக்கப்பட்ட வழக்கு, 1 அருந்திதர் பாதிக்கப்பட்ட வழக்கு. பிற்படுத்தப்பட்டோருக்குள்ளே நடக்கக்கூடிய ஆணவ கொலைகளுக்கு இதுவரை தண்டனை கிடைச்சதில்லை. ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்குள்ளே நடக்கிற ஆணவ கொலைகளுக்கும் இதுவரை தண்டனை கிடைச்சதில்லை. ஆண்கள் மட்டும் கொல்லப்படுறது கிடையாது, பெண்கள் நிறையா கொல்லப்படுறாங்க. ஆணவ கொலைகளில் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது 2003 நடந்த கண்ணகி முருகேசன் வழக்கு நமக்கெல்லாம் தெரியும். முருகேசனை அடித்து சித்திரவதை பண்ணி நெய்வேலி நிலக்கரியில் குழி தோண்டி வச்சுருந்தாங்க. 300 அடி குழியில் தலைகளை தொங்க விட்டு எங்கே கண்ணகின்னு கேட்டு தான் கண்ணகியை இழுத்துட்டு வந்து முருகேசனை இழுத்துட்டு வந்து இரவு நேரத்தில் வச்சு காதலையும் வாயிலையும் விஷத்தை ஊற்றி கொன்று எரித்து சாம்பலாக்கினாங்க. இதை இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும், எஸ்ஐக்கும் தெரியும். 2003 நடந்த சம்பவம் தீர்ப்பு எப்போ கிடைச்சதுன்னா 2021. 2003க்கும் 2021க்கும் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சிஸ்டம் எவ்வளோ மோசமாக இருக்கு. நான் மிகவும் நேரடியாக குற்றச்சாட்டு விரும்புவது இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் தான் நான் குற்றச்சாட்டு விரும்புகிறேன். ஆணவ கொலையில் சங்கர் ஆணவ கொலையில் A1 குற்றவாளியான இருக்கக்கூடிய சின்னசாமி விடுதலை செய்த சங்கரநாராயணன் இப்போ என்ன வேலை பார்த்தாருன்னா கண்ணகி முருகேசனுக்கு குற்றவாளிக்கு ஆஜராக அவர் வக்கீலா இருக்கார். சங்கர் வழக்கில் வந்துட்டு குற்றவாளிகள் புகைப்படம் வெளியே வந்துருச்சுன்னு கொந்தளிச்ச ஜஸ்டிஸ் நாகமுத்து இப்போ கண்ணகி முருகேசன் குற்றவாளி வழக்கில் வந்து அவர் குற்றவாளிகளுக்கு ஆஜராக இருக்கிறார். நீதிபதியாக இருக்கின்ற போது ஆணவ குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வாதாடுற வக்கீலாக மாறி இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாடு ஆன்டி காஸ்ட் ஸ்டேட் கிடையாது. நம்ம எல்லாம் பூச்சி முழுகிட்டு கிடக்கிறோம். தமிழ்நாடு ஆன்டி ஸ்டேட் கிடையாது. அதை நீங்கள் உடைச்சு பேச வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு. இடைநிலை சாதிக்காரர்களுடைய வன்முறையை நீங்கள் ஓப்பனாக பேசி தான் ஆகணும். கல்லர்கள் பண்ற வன்முறையும், கவுண்டர் பண்ற வன்முறையும், கோணார்கள் பண்ற வன்முறையும் நீங்க பேசிதான் ஆகணும். இல்ல இப்படி பேச முடியாது, நேரடியா பேச முடியாதுன்னு சொன்னாக்க ஒன்றும் பண்ண முடியாது. அதை நீங்க உடைச்சு பேசினாதான் ஆணவ கொலைக்கான தீர்வை நான் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். நான் தமிழ்நாடு நம்ம எவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்கோம். 2005 நிலக்கோட்டில் நடந்த முதல் ஆணவ கொலையை நான் பார்க்கிறப்ப பதட்டமா இருந்துச்சு. பையன் தலித் பையன், பொண்ணு நான் தலித் பொண்ணு, 2 பேரையும் பிரித்து கூட்டு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனில் பஞ்சாயத்து நடக்குது. அந்த பொண்ணு நாய் சங்கிலியால் கட்டி போடுறாங்க. ஊர் மந்தையில் ஊரில் எல்லாம் வரி வசூல் பண்ணி ஒரு தண்ணி டேங்க்கில் வந்து மஞ்சளையும் வேப்பலையும் கலந்து ஊரையே கழுவி விடுறான், கோவிலை கழுவி விடுறான். அந்த பொண்ணுக்கு நாய் தட்டில் தான் சாப்பாடு வைக்கிறான், நாய் சங்கிலியால் கட்டி போடுறான். அங்கிருந்து வந்தவன் போய் ஒரு பறையும் கூட தங்கிட்டு வந்துடியாட்டி திருட்டு சேவடியா முண்டன்னு சொல்லி செருப்பு காலால் எட்டி நெஞ்சில் உதைக்கிறான். 3 நாள் ஆச்சு, விஷம் ஊசி போட்டு கொண்டுட்டாங்க. தமிழ்நாட்டில் நடந்தது. கடந்த வருடம் பட்டுக்கோட்டையில் 2024 பட்டுக்கோட்டையில்
போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு போய் பொண்ண எரிச்சு 15 நாள் கழிச்சு வெளியில எல்லாத்துக்கும் தெரியும். ஊரே சேர்ந்து மறைக்கிறாங்க. பேரையூர்ல கரிமுட்டத்துல வச்சு எரிக்கிற வழக்கு நடந்துச்சு. போன வருஷம் 2024 அழகேந்திரன் என்கிற இளைஞரை ஆண் உறுப்பை வெட்டி தலையை வெட்டி கொலை பண்ண சம்பவம் நடந்துச்சு. மார்ச்சுவரியில நாங்க போய் பார்க்கும்போது இவ்வளவு சைஸ்ல உள்ள உடம்புல புழு நெளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. திருவண்ணாமலையில துரை தேன்மொழின்னு ஒரு வழக்கு. வெளியில யாருக்கும் தெரியாது. காதலிக்கிறாங்க. துரையை காணும். 8 மாசமா காணும். 8 மாசம் கழிச்சு பார்க்குறாங்கன்னா, ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பாழுங்கிணத்துல ஒரு மூட்டை மிதக்குது. அந்த மூட்டைக்குள்ள பார்த்தீங்கன்னா, கை கிடக்குது, தலை தனியா கிடக்குது, கால் தனியா கிடக்குது, ஆணுறுப்பு வெட்டி தனியா கிடக்கு, எல்லாம் கட்டி உள்ள கிடக்கு. அதனுடைய சார்ஜ் ஷீட்டை நான் படிச்சு பார்த்துட்டு கிட்டத்தட்ட 1 வாரம் தூங்கல. என்ன இருந்துச்சு, நான் சார்ஜ் ஷீட்ல அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த தேன்மொழி துரைக்கு எழுதின ஒரு கடிதத்தை வாசிக்கிறான். அவங்க அண்ணங்காரன் கையில கிடைச்சிருச்சு. அந்த கடிதத்தை வாசித்து ஒவ்வொரு உறுப்பா விட்டுறான். அந்த கடிதத்துல நீயும் நானும் கைகோத்து நடந்துட்டு போனோம். நீ என் தோள்ல சாஞ்ச, நான் முத்தம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கையை பிடிச்செல்லாம் அந்த விரலை வெட்டுறான். நீ தோல்ல சாஞ்சலன்னு அந்த கழுத்தை வெட்டுறான். ஒண்ணா வெட்டிட்டு கடைசியில் எதுக்காண்ட ஆசைப்பட்டுன்னு சொல்லி ஆணுறுப்பை வெட்டி கடைசியில் தலையை வெட்டி துண்டிச்சு சாக்கு மூட்டில் வச்சு கட்டி கொடுக்குறான். இது வந்து சார்ஜ் ஷீட்ல இருக்கு. தோழர்களே, மிக மோசமான சூழல்ல இருக்கிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் தேவையில்லை என்று சொன்னது கடும் கண்டனத்திற்குரியது. ரெண்டாயிரத்தி 19ஆம் ஆண்டு நந்தி சுவாதி வழக்குல 2 பேர் உடலும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாண்டியா குளத்துல மிதந்துட்டு கிடக்குது. அவன் அம்பேத்கர் டிஷர்ட் போட்டிருக்கிறான். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அவன் சடலம் எடுக்கப்படுது. 2 பேரும் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா. எப்படி உன்னுடைய வயிற்றுல எங்க குழந்தை இருக்கலான்னு சொல்லி கிழிச்சு தான் அந்த பொண்ணை கொண்டு போய் மாண்டியா குளத்துல வீசி இருந்தாங்க. 15ஆம் தேதி வந்து நந்தீஷுடைய சடலம் கிடக்குது. 17ஆம் தேதி வந்து அவனுடைய சடலம் கிடக்குது. அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரு, நாங்கள் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுவோம், இது அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்ப ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லை என்றார். எதிர்கட்சியாக இருக்கும்போது நன்றாக பேசுகிறார், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வேற மாதிரி பேசுறார். எப்போதுமே திமுக எனக்கு எதிர்கட்சியா இருக்கணும்னு தான் விரும்புறேன் நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு நம்ம தள்ளிடுவாங்களோன்னு தோணுது. இதை நீங்க வெறும் திமுக திராவிட அரசியோட முடிச்சு போட நான் விரும்பல. நான் அங்க பிரச்சனை இருக்கு, நிர்வாக ரீதியான பிரச்சனை இருக்கு, பேசிதான் ஆகணும், உடைச்சுதான் பேசிதான் ஆகணும். இது பேசாமலாம் இருக்க முடியாது. பட்டியல் சாதிக்குள்ள நடக்கலையா? நடக்குது. இப்ப சதீஷ்குமார் 2 பேருமே தேவர் தான். கொல்லையா? ஆண் என்று பொண்ணுடைய உடம்பை எப்படி பார்க்கறான்? காஸ்ட் பியூரிட்டி இன்ஸ்டிடியூஷனா பார்க்கறான். என் பொண்ணுக்கு என் ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் ஜாதி காப்பாற்றப்படுது. அதான் அந்த ஆணவ கொலைக்கான மிக முக்கியமான இடம். இது வெறும் காஸ்ட் இஷ்யூ மட்டும் இல்லை, ஜெண்டர் இஷ்யூ. இது ஜெண்டர் லென்ஸ் போட்டு இது பார்க்க வேண்டியது இருக்கு. என் பொண்ணுக்கு என் ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் ஜாதி காப்பாற்றப்படும். அப்ப அவளுக்கான விருப்பம் அதுல எதுவுமே கிடையாது. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, அது காஸ்ட் பியூரிட்டி இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்ல, காஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ற இன்ஸ்டிடியூஷனா பார்க்கறான். ராமதாஸ் வந்து எனக்கு என்ன வருத்தம்னா, ராமதாஸ் வந்து இளவரசனுடைய உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இளவரசன் தற்கொலையா கொலையான்னு கண்டுபிடிப்பதற்கு போடப்பட்ட கமிஷனுடைய செலவு 2,72,00,000. ஆனா ₹1 கூட அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கப்படல. கமிஷன்ல 2,72,00,000 பணத்தை போட்டு செலவு, யார் வீட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு, ஆனா குடும்பத்தினருக்கு 1 பைசா போய் சேரல. கோகல்ராஜ் வழக்குல ஜஸ்டிஸ் சம்பத்குமார் சொல்றாரு, கொலை செய்த யுவராஜுக்கும் கோகல்ராஜுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, சுவாதிக்கும் யுவராஜுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனால் கவுண்டர் பொண்ண நீ எப்படி காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு போய் சித்திரவதை பண்ணி தலையை துண்டிச்சு
நீங்க நல்லா பார்க்கலாம். தலையும் ஆணுறுப்பையும் கொல்ற சிஸ்டம் இருக்கும் அதுக்குள்ள. ஆணவ கொலை ஒரு வழக்குல நீங்க எடுத்து வேலை செய்றது அப்படின்னாக்க, நெறைய உழைக்க வேண்டியது இருக்கும். கௌசல்யா வழக்குல 58 முறை குற்றவாளிகள் பெயிலுக்கு போனாங்க. 1 முறை இல்ல, 2 முறை இல்ல. 58 முறை. 58 முறையும் போய் நான் மெனக்கெட வேண்டியிருக்கும். அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். சாதாரண விஷயம் இல்ல. தீர்ப்பு அவ்வளவு எளிதா கிடைக்காது. இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இது காதல்ன்றது இயல்பா எல்லாத்துக்கும் வரும். நான் காதலிக்கவே இல்லன்னு யாராவது சொன்னாங்கன்னா, மனநல மருத்துவர போய் பார்க்கணும். அப்படி வராமலாம் இருக்காது. எல்லாருக்கும் லவ் வந்து இயற்கையா வரதான் செய்யும் அது. அது வந்து வீட்ல எல்லாருக்கும் அந்த காதல் வரும். ஆனா காதலிக்கவே கூடாதுன்னு சொல்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு சிஸ்டம் இங்க இருக்குன்றதா இருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு ஜெண்டர் இஷ்யூவா பார்க்கணும். தமிழ்நாடு வந்து ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்துகிட்டு தான் இருக்கு. நெறைய இடங்கள்ல காவல் ஆணவ குற்றங்கள் நம்ம வகைப்படுத்துறோம். கொலைகள் மட்டும் இல்ல. ஏற்கனவே லதா சிங் வெர்சஸ் யூபி வழக்குல சொல்றாங்க, இந்து திருமண சட்டம் சாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிரானது இல்லைன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி விகேஷ் யாதவ் வெர்சஸ் யூபி, ஆஷா ரஞ்சன் வெர்சஸ் பீகார் போன்ற வழக்குல ஒரு பெண்ணுடைய திருமணம் செய்யற முடிவுல யாரும் தலையிட செய்யக்கூடாதுன்னு இருக்கு. கிருஷ்ணா மாஸ்டர் வெர்சஸ் யூபி என்கிற வழக்குல நான் மனித உரிமை தளத்துல இருக்கிற மரண தண்டனை மீது எனக்கு உடன்பாடுகள் இருந்தாலும் மரண தண்டனை குடுக்கணும்னு சொல்றாங்க ஆணவ கொலைகளுக்கு. இன்னும் ஒரு வழக்குல இருக்கு. மும்பை வழக்குல கான்ஸ்பிரன்சி மட்டும் இல்ல, சதி மட்டும் இல்ல. அவன் ஆணவ கொலைன்னு செய்யணும்னு திங்க் பண்ணாலே மரண தண்டனை குடுக்கலாம்னு இருக்கு. ஒரு மும்பை வழக்குல ஒரு வழக்குல இருக்கு. அவ்வளோலாம் நீதிமன்றங்க அவ்வளோ 75 தீர்ப்புகள் இருக்கு இதுவரை சாதகமா. இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பலுக்கான புரொடெக்ஷன் சென்டர் ஃபார்ம் பண்ணணும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து சக்தி வாகினி வழக்கில் 2018 சொல்லப்பட்டிருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கூட இதுவரை போடல. காங்கிரஸ் அரசாங்கம் 2011 இருக்கும்போது அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரமும் சட்ட அமைச்சராக இருந்த வீரப்ப மொய்லியும் நாங்கள் ஆணவ கொலை தடுப்பு கண்டு தனிச்சட்டம் கொண்டு வருவோம். நாங்கள் இதுவரை போடல. ஏற்கனவே ராஜஸ்தான்ல ஒரு 3 பக்க பில் இருக்கு. நாங்க என்ன பண்ணணும், எங்க தோழர் வன்னியர் தோழர் இருக்கிறாங்க, நம்முடைய மூத்த தோழர் குளத்தூர்படி தோழர் இருக்கிறாங்க, அதே மாதிரி நம்ம ஜெயராணி இருக்காங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கூட்டமே மதுரை நடத்தணும். நாங்களே ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணோம். 16 ஸ்டேட்டில் நடத்தணும். ஒரு இடத்துல நடத்தலை. டெல்லி, யூபி, ராஜஸ்தான், மொத்தம் 700 பேர் அந்த சட்டத்தை எழுத்தணும். என்னுடைய தலைமையில் நடந்துச்சு அது. அந்த சட்டத்தை டிராஃப்ட்ல 27 பக்கம் ஒரு காம்ப்ரிஹென்சிவான இது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மெம்பர்ஸ் இருந்தாங்க, ஸ்காலர் இருந்தாங்க, விசி இருந்தாங்க, லா கமிஷனுடைய மெம்பர்ஸ் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஒரு சட்டம் ஏற்றணும்னாக்க உங்களுக்கு தெரியும், கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடாது. நேஷனல் லா கமிஷன் பார்ப்பாங்க, பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி பார்ப்பாங்க, பார்லிமெண்ட் கமிட்டி பார்ப்பாங்க, 2 அவையில் வாதம் பண்ணப்படும். இதெல்லாம் நடக்குது. இது எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் தான் உருவாக்கி கிட்டத்தட்ட 75 எம்பியை பர்சனலாக பார்த்து இது கொடுத்தோம். இது போக தமிழ்நாடு முதலமைச்சரையும் பார்த்து 2028 இது முக்கியமான சட்டம் நீங்க கொண்டு வாங்க. ஏன்னா தமிழ்நாடு ஒரு ப்ரோக்ரெசிவான ஸ்டேட், அதில் மாற்று கருத்து கிடையாது. நார்த் இந்தியா ஒப்பிடும்போது தமிழகம் வந்து உண்மையாலுமே ஒரு சமூக நீதி மண்ணு தான். அதில் நிறைய குறைகள் இருந்தாலும் ஒரு ப்ரோக்ரெசிவான ஸ்டேட், மாற்று கருத்து கிடையாது. நம்மளே அதை செய்யலாட்ட என்ன செய்ய முடியுன்றதா இருக்கு. 1. 2, சங்கர் கேஸ்ல கௌசல்யா கொல்லப்படாமல், சங்கர் கொல்லப்படாமல் கௌசல்யா கொல்லப்பட்டிருந்தால் எஸ்சி ஆக்ட் போட்டிருப்பாங்களா? கவின் வழக்குல கவின் கொல்லப்படாமல் அந்த சுர்ஜித் வந்து அவங்க அக்கா சுபாஷினியை கொண்டு வந்தா எஸ்சி ஆக்ட் போட்டிருப்பாங்களா? 2 பேருமே ஒரே சமூகம் இல்ல, எஸ்சி ஆக்ட் வராது. இந்த ஆணவ கொலைகள்ல கிடைத்த தண்டனைகள் எல்லாம் எஸ்சி ஆக்ட்ல கிடைச்சது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இது ஆணவ கொலைக்குன்னு இந்த 7 தண்டனை நம்ம கணக்கெடுத்துக்க முடியாது. இதெல்லாம் எஸ்சி ஊழல் கிடைத்த தண்டனைகளை தவிர ஆணவ குற்றங்களுக்குன்னு கிடைக்கல. நார்த் இந்தியாவில் இன்னும் மோசமா இருக்கு. என்ன பண்றாங்கனாக்க சிறுநீர் ஊத்துறாங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறாங்க. நிர்வாணமா ஊர்வலம் போறான். 2 பேருமே அக்கா தங்கச்சி அண்ணன்னு டிக்ளேர் பண்ண வைக்கிறான் பஞ்சாயத்து போட்டு. நடக்குது, நிறைய நார்த் இந்தியாவில் நடக்குது. ஸோ தமிழகம் வந்து அப்ப இதுக்குன்னு ஒரு சட்டம் தேவை இருக்கு. ஏற்கனவே நம்ம தோழர் வே பாரி சொன்ன மாதிரி தனி சட்டம் இருந்தாதான் அதுக்கு என்ன இருக்கணும், தனி நீதிமன்றம் இருக்கும், தனி பிபி இருப்பாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுவாங்க.
அதுக்குன்னு தனி வந்து ரூல்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும். இன்னும் கொஞ்சம் சட்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இதுக்காக தான் இந்த தொடர்ச்சியாக இந்த கேம்பெயின கொண்டு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நாங்க 25 டிஸ்ட்ரிக்ட்ல முடிச்சிருப்போம்ல. 25 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாரி ஆணவ குற்றங்களுக்கான பரப்புரை. இன்னும் சொல்லப்போனாக்க தென் மாவட்டம் நெறைய ஆதரவு இருக்கு. நெறைய பேர் வந்து கலந்துக்குவாங்க இந்த மாரியான பரப்புரையில. அந்த 25 கூட்டங்களுக்கும் தலைமை யாருன்னா கௌசல்யா தான். கௌசல்யா தலைமையில தான் அது நடத்தப்பட்டது. ஏன்னா, கௌசல்யா வந்து ஒரு ஐகான். உண்மையாலுமே கௌசல்யாவ பாராட்டணும். என்ன காரணம் அப்டின்னா, கௌசல்யாட்ட யாராவது அவங்க அப்பா விடுதலை பண்ண போது கூட பத்திரிக்கையாளர் கேட்டாங்க. உங்க அப்பா விடுதலை பண்ணிட்டாங்களாமேன்ட்டு. எங்க அப்பான்னு சொல்லாதீங்க. அக்யூஸ்ட் நம்பர் 1 என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் அவங்க சொன்னாங்க. இந்த கட்ஸ் வந்து யாருக்கும் வராது. எந்த அதே மாரி நம்ப இளவரசன் கேஸ்ல, அது நம்மளுடைய பண்புகள். அதான் நம்முடைய சேரி பண்பாடுன்றது. இளவரசன் செத்து போய் மார்ச்சுரில கிடக்குறாரு. அவங்க அப்பாகிட்ட, அவங்க கணவர்ட்ட போய் கேட்குறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னான்ட்டு. தான் பையன் செத்து போனத பத்தி பேசல அவரு. "திவ்யா என் மருமகள் அல்ல, என் மகள். அவளுக்கு மறுமணம் செய்ய வைக்க தயாரா இருக்கிறோம்" அப்படின்னாரு. பையன் செத்து போய் மார்ச்சுரில கிடக்கிற தருவாயில் ஒரு பொண்ணு நல்லா இருக்கும்னு நெனைக்கிற மனசு சேரி பண்பாடு. எந்த எந்த இப்ப இப்ப நானு தலித் சமூகம் தான். என்னுடைய மனைவி தேவர் சமூகம். எங்க மாமனார் வந்து ஒரு இடதுசாரி. கல்யாணம் பண்ணி வச்சாரு. 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. எங்களுக்கு வந்து ஒண்ணும் அப்படிலாம் ஒண்ணும் பெரிய எதிர்ப்புலாம் இல்ல. ஒரு பெரிய எதிர்ப்பே இல்ல. என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க. தெஹல்கால வந்து ஒரு இந்தியாவின் ஒரு சிறந்த கப்புல்ன்னு தேர்ந்தெடுத்தாங்க. எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு எங்களுக்கு இதுவரை தெரியல. அது வேற விஷயம். ஆனா தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்ப என் மனைவி சொன்னாங்க ஒரு இடத்துல அந்த எண்டுல அந்த இடத்துல சொல்லுவாங்க. என்னன்னா, கதிர் தன் அடையாளத்த எப்பவுமே தன்னை தலித்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் வந்து என் அடையாளத்த சொல்ல கூச்சப்படுவேன். ஒடுக்கப்படுறவன் தன் அடையாளத்த சொல்ல பெருமைப்படணும். இடைநிலை சாதிக்காரன் தன் அடையாளத்த சொல்ல கூச்சப்படணும். 2ம் சாதி ஒழிப்பு அப்டின்னாங்க. அது 2ம் அந்த இடம் இருக்கு. ஆனா இங்க இங்க மாசம் மீசம் இதா இருக்குது. பாவம் தென் மாவட்டங்கள்லாம் பாவம். அவன இளைஞர்கள் பாவம். நான் இன்னுமே சொல்றேன். கள்ளர் இளைஞர்களுக்காகவும், கவுண்டர் இளைஞர்களுக்காக நான் வருத்தப்படுறேன். ஏன்னாக்கா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல பாவம். அவன மீசைய பெருசா வச்சுக்கிட்டு, "நீ தான் ஆண்ட பரம்பர. நீ தான்" 2 கிராம் இருக்குமா அந்த மீச மயிரு. அத வச்சுட்டு, "நீ ஆண்ட பரம்பரன்னு" சொல்லு. அவனுக்கு படிப்பு முக்கியம், கல்வி முக்கியம், வேலை வாய்ப்பு முக்கியம். பக்கத்துல இருக்கிறவன்ட்ட அன்பா பழகணுன்ட்டு சொல்லிக் குடுக்காம, அவன போய் ஆண்ட பரம்பரன்னு சொல்லி, ஒண்ணுமே கிடையாதுங்க. எளிய மக்கள்ட்ட பேசும்போது ஒரு ஊர்ல கலவரம் வெயிலடிச்சாம்பட்டின்னு ஒரு ஊர்ல கலவரம் ஆயி போச்சு. எனக்கெல்லாம் லெசன் அது ஆக்சுவலி. ஊர்ல வந்து தலித்தும், நான் தலித்தும் மோதிக்கிட்டாய்ங்க. நான் நெனச்சுட்டு அந்த ஊர்ல வந்து ரொம்ப ஒரு மோசமான இடம் இருந்துச்சு. பஞ்சமா இருக்கு ஒரு இடம். இன்னொரு இடம் வசதியா இருக்கு. அந்த பஞ்சமான குடியிருப்பு தான் தலித் குடியிருப்பு நானா போய் நெனச்சு போய் உட்காந்துக்கிட்டேன். உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். என்னடா நம்ம மக்கள்லாம் இவ்வளோ வறுமையில இருக்கிறாங்களேன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு அம்மா செம்புல தண்ணி குடுத்தாங்க. தண்ணிய வச்சுட்டு திருப்பி உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, "தைரியமா தண்ணி குடிங்க. நாங்க ஒண்ணும் எஸ்சி விட்ட ஆளுக இல்லன்னாங்க." ஐய்யய்யோ! அங்க வசதியா இருக்கிறவன் வந்து தலித்தா இருக்கிறான் அந்த ஊர்ல. என்னடா இது இவனுக்கு இவ்ளோ இந்த காஸ்ட் இருக்கு பாருங்க. வெள்ளைக்காரன்லாம் நெறைய கேட்பான். வெளியில போய் அரங்குல கேட்கும்போது, "உங்க ஊர்ல எப்புட்றா தலித்துன்னு கண்டுபிடிக்கிறான்?" அவன் வந்து, "இல்லடா தலையிலேருந்து பொறந்தவன்லாம் பிராமணன், தோள்லேருந்து பொறந்தவன்லாம் சத்திரியன், இடுப்புலேருந்து பொறந்தவன்லாம் வைஷ்ணவன், கால்லேருந்து பொறந்தவன் சூத்திரன். அப்ப நீங்க எங்கடா பொறந்தீங்க?" அப்பதான் பெரியார் சொன்ன மாரி, "நாங்க தான்டா அப்பா, அம்மாவுக்கு பொறந்தோம்." அப்படின்ற மாரி அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. இது என்னா சிஸ்டம் இந்த அவன் கேட்கறான், "தலையிலேருந்து எப்புட்றா பொறக்க முடியும்?" அப்படி ஒண்ணு வச்சிருக்கான்டா எங்க ஊர்ல. அத நம்பிட்டு இருக்காங்கடா பல பேரு. இந்த இந்த மாரியான ஒரு ஒரு சூழல்ல, ஒரு காஸ்ட் சூழல்ல நெறையா இருக்கு. அதனால நீங்க நெனைக்கிற மாரிலாம் இல்ல. நம்பள விட சிறந்தவர்கள் யாருன்னா, சாதாரண பெண்கள் தான். எங்க ஊர்ல ஒரு அம்மா இருக்காங்க. தலித் லேடி. இதோட முடிச்சுக்கிறேன் நானு. அவங்க பேரு வசந்த மாளிகை. வசந்த மாளிகை. ஏன்னா, அவங்க அப்பா வசந்த மாளிகை சினிமா பார்த்துட்டு வரும்போது இந்த பொண்ணு பொறந்துச்சு. நல்ல வேள அன்னைக்கு குலோபகாளி படம் பார்க்கல அவரு. குழந்தை கொண்டு போய் உசிலம்பேட்ல சேர்க்குறாங்க. கர்ப்பிணி பெண்ணு. அந்த கொண்டை ஊசிய வச்சு குத்துறாங்க. குழந்தை அந்த ஆள் குத்துன உடனே அது வந்து பனிக்குடம் உடைஞ்சு போச்சு. இங்கேருந்து மதுரை ஜிஹெச்சுக்கு கொண்டு வராங்க. குழந்தை செத்து போச்சு. குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கும்போது கர்ப்பப்பை கிழிஞ்சு போச்சு. அந்த யூரின் பேக் தொங்குது. தொங்குன உடனே கர்ப்பப்பை கிழிஞ்சு போச்சு. வீட்டுக்காரர் என்ன சொல்ட்டாருன்னா, "இனிமேல் குழந்தை பெத்துக்க முடியாது. நம்ம 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கலான்ட்டாரு." என்ன பார்க்க வந்திருந்தாங்க. இந்த பை தொங்கிட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன், "என்ன ஆச்சு? என்ன ஆச்சு?" "இல்ல சார், என் வீட்டுக்காரர் வந்து வாழ மாட்றாரு. நீங்க கொஞ்சம் பேசி என்ன வாழ சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் மாரி ஒரு பெட்டிஷன் குடுத்தாங்க. சரி, வீட்டுக்காரோட பிறகு பேசுவோம்.
முதல்ல இந்த யூரின் பேக்குக்கு நம்ம ஏதாவது வழி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க மதுரையில வடமலையான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த டாக்டர் புகழேந்தி அவர்ட்ட பேசணும்னா அவர் ஃப்ரீயா பண்ணி குடுக்குறேன்னு பண்ணி குடுத்துட்டாரு. ஒரு 3 மாசம் கழிச்சு வசந்த மாளிகை வந்துச்சு. என்ன வசந்த மாளிகை, இப்ப எப்படி இருக்கீங்க? சார் நான் பெட்டிஷன் குடுத்தேன்ல, ஆமா. அத நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்டின்னாங்க. என்னாச்சு வீட்டுக்காரர் சேர்ந்து வாழ்றாரா? இல்ல, இல்ல என் வீட்டுக்காருக்கு என்னை விட கர்ப்பப்பை தான் முக்கியமா இருக்கு. அவனுக்கு கடையில 4, 5 கர்ப்பப்பை வாங்கி குடுங்க நான் போறேன்ட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு பெரியாரும் தெரியாது, அம்பேத்கரும் தெரியாது, மார்க்ஸும் தெரியாது. ஆனால் சாதாரண கிராமப்புற பெண்கள் வந்து ரொம்ப இயல்பாக, எளிமையாக இருப்பாங்க. நீங்க ஜனநாயகத்த அங்க தான் வச்சு அளவுகோலா பார்க்க முடியுது. தமிழ்நாட்டுல சூழலும் அ அப்படிதான் இருக்கு. அதனால அ இது ரொம்ப இது ஆணவ குற்றங்கள் வந்து நெறையா மறைக்கப்படுது. இளம்பெண் வயிற்று வலியால் தற்கொலைன்னு வருகின்ற செய்திய பார்ப்போம். அவ விஷம் குடிச்சாளா, குடிக்க வைக்கப்பட்டாளான்னு தெரியாது. தூக்குல தொங்குனாளா, தொங்க வைக்கப்பட்டாளான்னு தெரியாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன தெரிய போகுது? விஷம் உள்ள இருக்குன்னு தெரியும் அவ்வளோதான். எவன் செஞ்சான்றலாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து தெரியாது. இது எல்லாமே நம்மளுக்கு பெரிய சிக்கலா இருக்கு. நானும் கௌசியும் அந்த ஆந்திரா போனோம். அந்த பொண்ணு பேரு என்ன? அமீர் தான். அவரு பேரு? பிரணாயா? பிரணாய். அவங்க ஒரு ஆணவ கொலை பிரணாய கொன்னுட்டாங்க. அமிர்தா நானும் கௌசி தான் அந்த தெலுங்கானா போனோம். அப்ப அந்த அமிர்தா கிட்ட நான் கேட்டேன், "எப்படி நீ அவன லவ் பண்ணுன?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல எங்க அப்பா சின்ன வயசுல சொல்லுவாரு, நீ யார்கிட்டயும் பாகுபாடு காட்டக்கூடாது. அன்பா பழகணும். இருக்கு, இல்லன்ட்டுலாம் பாகுபாடு காட்டக்கூடாது. ஆனால் எஸ்சி கிட்ட மட்டும் பேசாத. அது எவ்வளோ பெரிய உருட்டு பாருங்க." அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டாரு. இவன் கிளாஸ்ல ஏந்திரிச்சு, அவன் தன்ன சொல்லிட்டு, அவன் ஃபர்ஸ்ட்டு நான் ஷெட்யூல்டு காஸ்ட்ன்னானாம். அவன் அப்படி சொல்லும்போது, அந்த புள்ள சொல்றா, அவன் ஷெட்யூல்டு காஸ்ட்ன்னு சொன்னோனே திரும்பி பார்த்தேன். உலகத்திலே எனக்கு அவன் தான் அழகானவனாக தெரிந்தான். அப்படின்னு அமிர்தா அந்த இதில சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இதுதான் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.